ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோப். எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு சடன் பிளான் தாங்க. ராமநாதபுரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததா, அங்கே முடிச்சுட்டு சரி பக்கம்தானே ராமேஸ்வரம் அப்படின்னு போட்ட பிளான் தான். போனது பார்த்திங்கன்னா நான், சித்தப்பா ஃபேமிலி, அப்புறம் அண்ணன் ஃபேமிலி, 3 ஃபேமிலியும் தான் போயிருந்தோம். அங்கே ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. அப்படியே நேராக கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் மொதல் பிளானே. கோயிலில் வந்து அந்த தீர்த்தம் எதுக்குமே நாங்கள் போகலை. ஏன்னா ஈவினிங் டைம்ன்றதுனால குட்டீஸ்களை வச்சுட்டு கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தோம். நேராக சாமி பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு வந்துட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த சிப்பியெல்லாம் வச்சு கடை இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போனோம். ஆனால் எதுவுமே வாங்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் தான் போயிருந்தோம். நாங்கள் கொஞ்சம் அந்த ஆர்ச் இருக்கும்ல, ஆர்ச்சிலேருந்து லெஃப்டில் தான் கொஞ்சம் உட்காந்துருந்தோம். அங்கே தான் கொஞ்சம் மணல் அந்த மாதிரி இருந்தது. குட்டீஸுங்களை விளையாட விட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தாச்சு. ரூம் பார்த்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இருந்தது, அதனால் அங்கேயே முடிச்சுட்டு நேராக நாங்கள் அரிச்சல் முனை தான் வந்துட்டோம். ஏன்னா அதுதான் ரொம்ப தூரம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு அதுவும் தனுஷ்கோடியும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். நிறையா கடைகள் இருக்குது. ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த வாட்டர்மெலன், மாங்காய் அதுங்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. அதேமாதிரி சிப்பி அந்த மாதிரி கடைகளும் இருந்தது. வாட்டர் பாட்டில் சுத்தமாக இல்லைங்க. நீங்கள் திருப்பி வந்து தண்ணி வேணும் அப்படின்னா தனுஷ்கோடி வர மாதிரி இருக்கும். குட்டீஸுகளை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க. சூப்பராக இருந்ததுங்க வியூ. டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கடல் உள்ளே போகுமா. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மணல் திட்டு இருக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளி. ஏன்னா இடையில கடல் வந்து அதுக்கப்புறம் மணல் திட்டு இருக்கும். அந்த இடம் வரைக்குமே அலோவ் பண்ணுறாங்களாம். நீங்கள் அப்படி பிளான் பண்ணுறதுனா நெக்ஸ்ட்டு டிசம்பரில் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் உள்ள வரைக்குமே இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போனது வந்து நிறைய பேர் ட்ராவல்ஸ் ஃபேனு அந்த மாதிரிலாம் வந்திருந்தாங்க. பஸ்ஸு நிறைய காரில் வந்திருந்தாங்க இந்த இடத்த பார்க்குறதுக்காண்டி. அவ்வளோ வெயில் ஆனாலும் போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த தனுஷ்கோடி சர்ச்சு, அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் இருந்தோம். இங்கே வந்து பீச் சூப்பராக இருந்ததுங்க. என்னென்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது அந்த இடம். எந்த கூட்டமுமே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருந்தது. இதாங்க இப்போ இருந்த சர்ச்சு. அண்ணனும் சித்தப்பாவும் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஃபேஸ் நாட் ரிவீல் அப்படின்ட்டாங்க. ஓகே அப்படின்னாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் குட்டீஸுகளை விளையாட விட்டு நாங்களும் அப்படியே லைட்டாக கால் நினச்சிட்டு கிளம்பிட்டோம். அந்த பீச்சுக்கு போனாவே அந்த அலையோட சவுண்டு இருக்குல்ல, அதோட பிரமிப்பு வந்து எவ்வளோ மன கஷ்டத்தில் போய் நீங்கள் உட்காந்தாலுமே அந்த அலை வந்து உங்களோட கஷ்டத்தை தீர்த்து விட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு சவுண்டுங்க. சென்னையில் ஒர்க் பண்ணப்போயுமே எனக்கு ரொம்ப ப்ரெஷர், அப்புறம் ஏதாவது டென்ஷன் அந்த மாதிரி இருந்தோம்னா நேராக பீச்சுக்கு போயிடுவாங்க. பீச்சுக்கு போய் உட்காந்தோம்னா அந்த அலை சவுண்ட்லேயே நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அது அப்படியே கரைஞ்சி போயிடும். அப்படி ஃபீல் பண்ணவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அன்னைக்கு அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. அப்போ இருந்த ரயில்வே ஸ்டேஷன் அதை பார்த்துட்டு இருந்த கீழே நிறையா குப்பை இருந்ததுங்க. கொஞ்சம் க்ளீன் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ராமர் பாதம் அங்கே இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஏதோ வேலை நடக்கிறதுனால இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கதாக சொன்னாங்க. இந்த இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே நேராக பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் உள்ளே போகலை, வர வழியில் தான் பார்த்தோம். ஏன்னா இதுதான்
அப்போ இருந்த துறைமுகம் தூத்துக்குடி தூத்துக்குடின்றேன், தனுஷ்கோடியோட துறைமுகம் அந்த பிரிட்ஜு அதை அப்படியே நாங்கள் வரும்போது தான் பார்த்தோம். அதை அப்படியே லைட்டாக வியூ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதை பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து விபீஷ்ணருக்கு வந்து ராமர் வந்து முடிசூட்டின இடம் இருக்குல்ல, இலங்கை மன்னர்னு சொல்லி அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். நான் எங்கேயுமே உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலை, ஏன்னா அங்கேயும் அலோடு இல்லைன்ட்டாங்களா, நானும் எடுக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே கடல் இருக்கும், நடுவில் போகிற மாதிரி இருக்கும். இன்னும் 2 மந்த்து, நாங்கள் ஜூலையில் போயிருந்தோம், ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து இந்த இடம் கடல் வந்துடும். ஏன்னா இப்போ உள்வாங்கியிருக்கு, அப்புறம் வந்து வெளியில் வந்துடும். அது சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்துல் கலாம் ஹவுஸ், அங்கே போயிருந்தோம். இங்கேயும் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்றதுனால நானும் எதுவும் எடுக்கலை, குட்டீஸ் மட்டும் போய் பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ராமர் வந்து அந்த வில்லூண்டி தீர்த்தம்னு சொல்லுவாங்கள்ல, சீதையை வந்து இலங்கையிலேருந்து கூப்பிட்டு வந்தோடனே அவங்களோட தாகத்தை தணிக்கிறதுக்காண்டி இந்த கடற்கரையில் வந்து தன்னோட வில்லை ஊண்டி ஒரு தீர்த்தம் வரும், தண்ணி வரும். அந்த தீர்த்தம் தாங்க. அவ்வளோ உப்பு தண்ணி. இங்கே இப்போ கடல் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் இந்த கிணத்து தண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட உப்பு இல்லைங்க, அவ்வளோ பியூராக நல்லா இருந்தது. இத்தனை கூட உப்பு இல்லை, சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அப்துல் கலாம் நினைவிடம் அங்கே போயிட்டோம். போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் சாப்பிட்டோம். ஒரு மீன் கடை, ஃபுல் அண்ட் ஃபுல் சீ ஃபுட்டு, சூப்பராக இருந்தது. ரேட்டுமே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. அதை முடிச்சுட்டு நேராக நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. நாங்கள் ரூம் போட்டுறது பார்த்திங்கன்னா கோயிலுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பிட்வீனில் போட்டிருந்தோம். ஹோட்டல் நேம் பார்த்திங்கன்னா குயின் பேலஸ்ஸு. சூப்பராக இருந்ததுங்க ரூமு. அப்புறம் ரூமுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. நாங்கள் தான் கொஞ்சம் கலவரத்தோடு வச்சுருக்கோம், ஏன்னா குட்டீஸுங்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ நீட்டாக வைக்கிறனாலும் நீட்டாக வைக்க முடியாதுங்க. அது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரிட்டன் வந்து ட்ரெயின் பார்த்திங்கன்னா அவங்க வந்ததுமே ட்ரெயின் தான், ரிட்டனும் ட்ரெயினு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாரெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்ன தான் எத்தனை தடவை நம்ம இந்த ட்ரெயினில் இந்த ராமேஸ்வரம் வந்திருந்தாலுமே அந்த பிரிட்ஜு, அந்த கடல் மேலே போகிற ட்ரெயினை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும். எனக்கு அப்படி தாங்க. அந்த சின்ன பிள்ளை மாதிரி இன்னுமே வந்து அந்த கடலை பார்த்தா ஒரு எக்ஸைட் ஆயிடுவேன். அதில் அந்த பிரிட்ஜு மேலே கடலுக்கு மேலே போகிறோம் அப்படின்றதுனால இன்னுமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி தான் குட்டீஸுங்களே கடல் அப்படின்ட்டு அப்புறம் அங்கே போட்டு இங்கே போட்டுன்னு கூப்பிட்டு காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நாங்கள் கிளம்பும்போது சன்செட் ஈவினிங் 4:30க்கு மேலே தான் நாங்கள் ட்ரெயின் கிளம்புனோம். அந்த லாஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சன்செட் அந்த டைம் ஆகிறதுனால சன்னுமே அந்த சைடு சன்செட்டுக்கு போய்கிட்டு இருந்தது. நாங்களும் ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எத்தனை பேர் ராமேஸ்வரம் வந்திருக்கீங்க, இந்த ட்ரெயின் ட்ராவலை என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
ட்ரிப்பு பிளான் பண்ணி கிளம்புனாலுமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமான்றது எனக்கு தெரியலை. இது ஒரு சடன் பிளானு. சடனாக இந்த ட்ரிப்பு நாங்கள் பிளான் பண்ணோம். யாருமே எதிர்பார்க்காம ஒரு சடனாக கிளம்புனோம். ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்ததுங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது சடனாக கிளம்பி அன்எக்ஸ்பெக்டடாக கிளம்பி ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும்ல, அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.